வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒன் பீஸோட 502வது எபிசோடு தான் வந்து நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட்ல லூவியை வந்து வெட்ட வருவாங்க. அப்ப ஏஸ் வந்துட்டு அவனோட கான்கரர் சாக்கியை வந்து யூஸ் பண்ணிடுவான். அதுல எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. உடனே கேப்டன் டென்ஷன் ஆகி ஏச சுட போவான். ஓகே வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ள வந்து போலாம். எபிசோடு ஸ்டார்டிங்ல ஏச சுட போவான்ல. அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா டாடான் வந்து அந்த ப்ளூ ஜாம் வந்து தடுத்து நிறுத்திடுவா. ஒழுங்கு மரியாதை ஏச விட்றா அப்படின்னு சொல்லி ஒரே அடிப்பால பார்த்தனா அப்ப அவன் ஆள் ஃபுல்லா வேமா அங்க இடத்துக்கு வந்து வந்துருவாங்க. இப்ப லூஃபியும் ஏசையும் வந்து காப்பாத்திடுவாங்க. சாபோ எங்கன்னு கேட்பாங்க. சாபோ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லுவாங்க ரெண்டு பேரும். அப்ப ஒழுங்கு மரியாதை அந்த ரெண்டு சின்ன பசங்களையும் வந்து விட்டுரு, இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து தத்தெடுத்து வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னை எதுவும் தொட விட மாட்டேன், மரியாதையா போயிரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ப்ளூ ஜாம் வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பான் நம்ம டாடானு. நான் சொன்னதை கேட்கலன்னா வயலன்ஸை கையில் எடுக்கிறத தவிர எனக்கு ஒரு வழியே தெரியல அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்லிட்டு இருப்பா டாடானு. இவங்களோட ரியல் பேரண்ட்ஸ் நான் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு குழந்தை மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து அப்ப சொல்லுவா. முடிஞ்சா வந்து மோதி பாரடி அப்படின்ற மாதிரி சொல்லுவான்ல. உடனே வந்துட்டு அவளும் வந்து முறைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான்னு. அப்ப திடீர்னு பார்த்தா டாடான் வந்து ஓடிக்கிட்டு இருப்பா. இங்க இவங்க சண்டை போட முடியாது அப்படின்ட்டு வீரவசனம் பேசிட்டு பார்த்தா ஏஸ் மட்டும் வந்து அங்கேயே நின்றுட்டு இருப்பான். என்னால ஓட முடியாது, நான் கூட வந்து சண்டை போட போறேன் இப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான் கெத்தா. ஏஸ் அவன் ரொம்ப மோசமானவன்டா, உன்ன மாதிரி குழந்தையெல்லாம் ஈஸியா வந்து கொண்டுருவான்டா, பண்ணாதரான்னு சொல்லி டாடான் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் லூஃபி வந்துட்டு என்னை உண்கடா, நானும் அவன் கூட போய் சண்டை போட போறேன்டான்னு கதறிக்கிட்டு இருப்பான் கடந்து. அப்ப டாடான் வந்து சண்டைக்கு வந்துருவான். நீங்க லூஃபியை வந்து கூப்பிட்டு போங்க, நான் ஏச கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இப்ப வந்து சொல்லிட்டு இருப்பான். அவன் சொன்னோன்னே லூஃபியை தூக்கிட்டு அங்கிருந்து வந்து கிளம்பிடுவாங்க. உடனே ஏசும் டாடானும் வந்துட்டு ப்ளூ ஜாம் கூட சண்டை போட நின்றுட்டு இருப்பேன். உன்னால என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா பொடி பையா அப்படின்ற மாதிரி அப்ப வந்து ப்ளூ ஜாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் ஏஸ்ட. உடனே ஏசும் டாடானும் டென்ஷன் ஆகி பறந்து வந்து ப்ளூ ஜாம் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த இடம் ஃபுல்லா. அப்ப அந்த மொத்த கிரேட் எனிமலும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவங்க உள்ள இருக்க மக்கள் எல்லாம் வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம கதறிட்டு இருப்பாங்க. என்ன எல்லா பக்கம் நெருப்பு எரியுது, எல்லாருமே எங்கேயே வந்து சாக போறோம், நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய புயல் காத்து வந்து அடிக்கும். அந்த காத்து அடிச்சதுல வந்துட்டு அந்த நெருப்பு எல்லாமே அப்படி வந்து பார்த்தவங்க எல்லாம் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழியை கிரியேட் பண்ண மாதிரி வந்து இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த கடற்கரையில வந்து ஒரு கப்பல் இருக்கும். இது வழியா நீங்க எஸ்கேப் ஆகி போங்க அப்படின்ற மாதிரி யாரோ வந்து செஞ்ச மாதிரியே வந்து இருக்கும் அந்த இன்சிடென்ட். உடனே எல்லாரும் வாங்க கரைக்கு போவோம், அந்த கப்பல் எஸ்கேப் ஆகி போவோம் அப்படின்ற மாதிரி வேமா ஓடிட்டு இருப்பாங்க. பார்த்தா கரையில ஈவான்கா வந்து பார்த்தா டிராகனும் ரெவல்யூஷனரி தான் வந்து இருந்திருப்பாங்க. டிராகன் தான் அந்த பவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்திருப்பான். சரி டிராகன், இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும், உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்க இருக்காங்களா அப்படின்னு ஈவா வந்து கேட்டுட்டு இருப்பா டிராகன்ட்ட. நான் கண்டிப்பா உலகத்துக்கு ஒரு நாள் அமைதியை வந்து கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அப்ப டிராகன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு சாபோ வந்துட்டு சொன்னதையும் அவன் வந்து அழுததையும் வந்து நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருப்பான் அவன். அப்ப அந்த ஆட்கள்லாம் வந்து வந்துருவாங்க. உடனே டிராகன் போயிட்டு யாரெல்லாம் வந்துட்டு சுதந்திரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அந்த உலகத்தை காப்பாத்துன்னு நினைக்கிறீங்களோ, ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு இருப்பான். டிராகன் சொன்னது கேட்டு எல்லாரும் சந்தோஷமாயி ரெவல்யூஷனரியில வந்துட்டு அங்க தப்பிச்சவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஒரு பக்கம் நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா ஊர்ல இருக்க மக்கள்லாம் வந்து நிம்மதியா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சாபோட அப்பா வந்து டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். இந்த வட்டம் அந்த பொடியை எங்க வந்து எஸ்கேப் ஆகி போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். ஊருக்குள்ள இருக்க மக்கள்லாம் எப்படி இன்னும் சூறாவளி காத்தடிச்சுட்டு இருக்கு, நெருப்பு வந்து ஊருக்குள்ள வந்துருமோ அப்படின்ற மாதிரி கடந்து கதறி. இன்னொரு பக்கம் டாடானோட ஆட்கள் லூஃபி எல்லாம் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. பாஸ் வந்துருங்க வந்துருங்க கதறிட்டு இருப்பாங்க. பார்த்தா கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும். ஏசும் டாடானும் வந்துட்டு திரும்ப வந்து வந்திருக்க மாட்டாங்க. பார்த்தா அடுத்த நாள் விடிஞ்சிரும். லூஃபி வந்து ரொம்ப தட்டுத்தடமா எந்திரிச்சு நான் ஏசியும் டாடானையும் வந்து காப்பாத்த போகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து வெளியே வந்துட்டு இருப்பான். லூஃபி நீ ரொம்ப வீக்கா இருக்கடா, உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, நீ தயவு செஞ்சு ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி அவங்க மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப லூஃபிக்கு கொலப்படாத லூஃபி, அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருந்திருக்காது, அவங்க கண்டிப்பா வந்து தப்பு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அங்க நிறைய ஆட்கள் வந்து இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் டென்ஷன்ல இருப்பாங்க. உன்ன மாதிரி சின்ன பையன் போனா உன்னைய கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னே லூஃபி கிடந்து அழுதுகிட்டு இருக்கும். எனக்கு ஏசையும் சாபோவையும் இப்பயே பார்க்கணும், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுவான். அடுத்த நாள் கம்ப்ளீட்டா எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிடும். உடனே இருக்க குப்பையெல்லாம் வந்துட்டு அந்த ஊர்க்காரங்க வந்துட்டு அப்புறப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்ப அந்த காட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னடா நிறைய பாடிஸ் எல்லாம் வந்து காணமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே எலும்பெல்லாம் அவங்களுக்கு வந்து எரிஞ்சிருக்கும், அதனாலதான் வந்து சாம்பல் ஆயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த காட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப மக்கள்லாம் வந்துட்டு அவங்க செத்தது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாபோ வந்து எதிர்ச்சிரும். நான் எங்க இருக்கேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு பார்ப்போம்ல. பார்த்தா மக்கள் ரொம்ப கேஷுவலா நடந்துட்டு இருப்பாங்க. அப்ப சாபோவோட போட்டோ வச்சுட்டு ஊர் ஃபுல்லா வந்து தேடிட்டு இருப்பாங்க. இவன் எங்கடா காணா அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கார்டு வந்துட்டு சாபோ வந்து பிடிச்சிருவான். டே பிடிப்பையா மாட்டினியா நீ அப்படின்ற மாதிரி வந்து பாத்துட்டு இருப்பான். அப்புறம் ஒரு வழியா சாபோ வந்து பிடிச்சிட்டு வந்து அவங்க அப்பன்ட்டே வந்து திருப்பி வந்து கொடுத்துருவான். அவங்க அப்பா வந்து படு டென்ஷன் ஆகி வந்து பேசிட்டு இருப்பான் அவன்கிட்ட. அப்ப இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நன்றி சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா ஒரு ரூம்குள்ள போடா இப்ப அப்படின்ற மாதிரி சாபோ வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க. அப்ப கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஒழுங்கா உள்ள போலன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் வந்து அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சாபோக்கு வந்து பயம் வந்து ஏசுக்கு லூஃபிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சாபோ வந்து அழுதுகிட்டு இருப்பான். ஃபீல் பண்றத கூட கண்டுக்காம நீ போய் நல்லா படி, அப்பதான் நீ நோபல் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னே. சாபோக்கு வந்து கடு டென்ஷன் ஆயிரும். அப்ப திடீர்னு அவன் தம்பி ஓடி வந்து அவங்க அப்பனை வந்து கட்டி பிடிப்பான்ல, இவன மாதிரி நீ வந்து இருக்க பழகிக்கடா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பே சொல்லிட்டாங்க. அப்ப சாபோ வந்து இதனால எதுவுமே வந்து பண்ண முடியே அப்படின்ற மாதிரி கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பான். பார்த்தா வெளியே பாடி கார்டு எல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. சாபோ விட்டா வெளியே எஸ்கேப் ஆயிடுவான்னு சொல்லிட்டு டீச்சரே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவனுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் வந்து எடுத்து படிக்க வச்சு. இப்ப ஏசி லூஃபியை நினைச்சு பார்த்துட்டு அவன் 2 பேர் வந்து செத்துக்க கூடாது அந்த நெருப்புல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன். அப்ப ஏசி லூஃபியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். எப்படியாவது நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து அப்ப நினைச்சு பார்த்துட்டு இருப்பான்.
இது எனக்கு ஜெயில் மாதிரி இருக்கு, இங்க இருந்துனா என் வாழ்க்கையே போயிடும், நான் எப்படியாவது இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி அப்ப வந்து ஃபீல் பண்ணி எனக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்பான்ல. அப்ப ஒரு பாடி கார்டு இன்னொரு பாடி கார்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண வந்துருப்பான். அப்ப அவங்க இந்த கார்ட்ஸ் 2 பேர் வந்து செலஸ்டியல் டிராகன் வர்றதை பத்தியும் அதனால மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, என்னாலதான் போக முடியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கார்ட்ஸ் 2 பேரும் அப்ப வந்து பேசிட்டு இருப்பாங்க. உன்னோட பேட்ல கவலைப்படாத, இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம். ஆனா மக்கள் எல்லாருமே வந்து செலஸ்டியல் டிராகன் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் அந்த நோபலை பத்தி பேசுறத வந்துட்டு சாபோ வந்து கேட்டுட்டு ஏதோ வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப சாபோ வந்து ஏதோ லெட்டர் மாதிரி வந்து எழுதிட்டு இருப்பான்ல. பாடிகார்டு வந்து அவனை வந்து பாத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் மக்கள்லாம் ஆர்வமா இருப்பாங்க. மக்கள்லாம் வந்து கடற்கரையில வந்து ரொம்ப ஆரவாரமா இருப்பாங்க. ஒரு வழியா வேர்ல்டு நோபல் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. இன்னமும் பெரிய கடவுள் வர மாதிரியும் அவங்கள பாக்குற மாதிரியும் தான் வந்துட்டு இந்த மக்கள் எல்லாம் வந்து ஆரவாரமா வந்து இருப்பாங்க. அப்ப செலஸ்டியல் டிராகன் கப்பல் வந்து கிட்டக்க வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே வந்துட்டு ஆரவாரமா வந்து உற்சாகப்படுத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கடற்கரையில இருந்து ஒரு கப்பல் வந்து போய்கிட்டு இருக்கும். பார்த்தா ஆப்போசிட்ல வந்து செலஸ்டியல் டிராகனோட கப்பல் வந்து வந்துட்டு இருக்கும். மக்கள்லாம் பார்த்துட்டு படிச்சா கருவாங்க, ஐயோ யாரா அவங்க செலஸ்டியல் டிராகன் முன்னாடி கப்பல் எடுத்துட்டு போயிட்டு இருக்குதுன்னு. அப்ப அந்த போட்ல ஒரு சின்ன பையன் இருக்கான்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க அப்பனுக்கும் அவங்க அத்தாளுக்கும் வந்து புரிஞ்சிரும், ஐயோ சாபோ வந்துட்டு. பார்த்தா காடு தூங்கிருப்பான். அந்த கேப்ல தான் அவன் எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருப்பான். அப்ப சாபோ பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து படுசாக்காயிருவான். அப்போ ஒரு ஃபிஷ் போட்டு தான் சாபோ வந்து திருடிட்டு வந்துட்டு கடலுக்குள்ள வந்து போயிருப்பான். பார்த்தா அவன் வந்துட்டு அந்த கப்பல்ல வந்துட்டு ஒரு பைரட் பிளாகை வந்து பறக்க விட்டு போயிருப்பான். ஐயோ போச்சுடா, ஏதோ ஆக போதுடா இங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப எப்படியோ தடுத்து நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி போலீஸ்க்குலாம் ஆர்டர் வரும்ல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சாபோ வந்து வேமா போயிருவாங்க அங்க இருந்து. சாபோ வந்துட்டு அப்பாடா ஒரு வழியா எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுடா, இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறேன்டான்ட்டு கப்பலை ஓட்டிட்டு வந்து வேமா போயிட்டு இருப்பான். டாடானோட ஆட்களும் வந்து சாபோ வந்து பாத்துருவாங்க. பார்த்தா அந்த செலஸ்டியல் டிராகனோட கப்பல் வந்து வேமா வந்துகிட்டு இருக்கும். கரெக்ட் சாபோ அந்த கப்பலை பார்த்துட்டு ஆத்தி என்ன தண்டி இருக்கு, இதுல மோதிய கூடாது அப்படின்ற மாதிரி அப்படியே வளைச்சு கப்பலை வளைச்சு போயிட்டு இருப்பான். அப்பாடா கப்பலை திருப்பிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இப்ப செலஸ்டியல் டிராகன் வந்து அவனை வந்து பாத்துருவான் அந்த கப்பலை. செலஸ்டியல் டிராகனை பாக்குறதுக்கு நாங்களாம் வந்து குடுப்பணம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் என்னமோ ஆரவாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த செலஸ்டியல் டிராகன் வந்து ஒரு காமன் ஏன் முன்னாடி வர்றதா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அந்த போட்டை வந்து சுற்றுவான் பீரங்கி. பத்தாப்ப சாப்போ போயிட்டு இருந்த போட்டு வந்து வெடிச்சிரும். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ போச்சுடா. ஓகே, இது ஒரு எபிசோட் 502வது எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் சந்திப்போம். பாய்.